ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் சும்மா ஒரு டாஸ்க் கொடுக்கறதா இருக்கேன். What nonsense you are talking about? ஸோ அந்த டாஸ்க் வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அந்த டாஸ்க் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்து ஓடியாங்க டக்குன்னு. பேப்பர் எடுத்து வந்து கிளிங்க, எங்க ஏதாவது பெஞ்சுக்குள்ள இருக்கும், எவனா ஏதாவது பெஞ்சுக்குள்ளன்னு எடுங்க, அவ்வளவுதான், கிடைச்சிருச்சு பேரு. ரோனி நீ எடு, இப்படி பண்ணி மாதிரி உட்காந்துருக்க, வா. பாதி பேப்பர் போதும், கொஞ்சம் போதும் போதும் போதும், இது தாராளம். ரொம்ப முக்கியமான டாஸ்க், இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க். என்ன பண்ணாங்க? சரி, ஓகே. இப்ப எல்லாத்தையும் பேனா இருக்கா? பேனா இருக்கா? பேனா ஏன்ட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். பரவாயில்ல, போதும், அது போதும். இப்ப என்ன பண்றீங்க எல்லாரும்? அவங்க போன் நம்பரே எழுத போறீங்க. போன் நம்பர் எழுது, நான் சொல்றேன். எல்லாரும் எழுதுங்க, எல்லாரும் எழுதணும். எழுதியாச்சா? இப்படிலாம் எழுதுனா யாருக்கு தெரியும்? உனக்கும் கண்ணு தெரியாது, பாக்குறவனுக்கு தெரியல, என்ன பண்ணுவான்? கீழே பேர் எழுதி அப்படியே. சரி, இப்ப என்ன டாஸ்க்னா, இப்ப உங்க நம்பர் எழுதியாச்சு. இப்ப இந்த நம்பர் எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு பிக்கப் லைன் எழுத போறீங்க. பிக்கப் லைன் என்ன பண்ண போறேன்னா, இந்த பேப்பர் எடுத்து கொண்டு போய் ரேண்டமா பொண்ணுங்க பசங்க அதிகமா வர இடத்துல கொண்டு கீழே அவங்க பாக்குற நேரத்துல போட்டு போறோம். யாரு பார்த்து எடுத்து யாரு யாருக்கு மெசேஜ் பண்றாங்கிறதா இப்ப டாஸ்க், ஓகேங்களா? அடி வாங்கணும் இன்னைக்கு எல்லாரும், ஓகேவா? ஒரு பிக்கப் லைன் பக்காவா இருக்கணும். அதாவது அந்த போன் நம்பர் பார்த்து கூட நமக்கு மெசேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சா கூட அந்த பிக்கப் லைனை பார்த்துட்டு இந்த மாதிரி பையனுக்கு நம்ம மெசேஜ் பண்ணலாம் எப்படி அப்படின்னு நினைக்கணும். பிக்கப் லைன் அதுதான் வராதவங்களுக்கு வர வைக்கணும், அதுதான் மேட்ரு. இப்ப பிக்கப் லைன் ஏதாவது எழுதுறேன், ஒரு லைனா இருக்கணும், இல்ல 1.5 லைனா இருக்கணும். அதுமாதிரி கூட என்ன வெளியில சொல்லக்கூடாது, யார்ட்டையும் காட்டவே கூடாது. நான் தான் படிச்சு சொல்லுவேன், நான் தான் படிப்பேன். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது, எப்படி சொல்றது, சின்னதா இப்ப நான் ஒரு பொண்ணுக்கு எழுதுறேன், அப்படி பொண்ணுதான் என்ன நம்பர் எடுக்கணும் அப்படின்னா, ஹாய் ஏஞ்சல், திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். என்ன அதே இதெல்லாம் எழுதக்கூடாது, அது தவிர எதுனால எழுதல. இது என்னோட பிக்கப் லைன், நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அப்படி எழுதுங்க. அந்த நம்பர் அவங்க எடுத்துக்கணும். நம்பர் அந்த மாதிரி அதெல்லாம் எழுதக்கூடாது, செருப்பால் அடிப்பேன். வேற ஏதாவது உருப்படியா எழுதுறேன், எல்லாரும் உருப்படியா எழுதுறேன். எதையாவது எழுது, ஒரு பெண்ணு கூட கொண்டு வர மாட்டேறியா மாநிலா? சரி, ரைட்டு, மலை எழுதுங்க பிக்கப் லைன். யார்ட்டையும் காட்டாத, காப்பி அடிக்க கூடாது. பிக்கப் லைன் எழுது, நீ எப்படியும் கிளாஸ்ல எப்படி இருப்பே அதே மாதிரி இருக்கு பாரு. நோட் எடுத்து வச்சாச்சு, பேன் எடுத்து வச்சு, ஆனா எதுவும் எழுத மாட்டேன், ஒழுங்கா எழுதி. என்ன பேர்ல எழுதிட்டு இருக்க போல இருக்கு அந்த பிள்ளையோட பேரை? மாமா, அது ரோஸ் மாதிரியே இல்ல, ரோஸை கசக்கி போட்ட மாதிரி இருக்கு எழுத்து. முடிஞ்சு அவ்வளவுதானா? என்ன போன் நம்பர் மட்டும் தான் எழுதிருக்க, டைப்பர் வாயா? ஒழுங்கா எழுது, பிக்கப் லைன் எழுது ஒழுங்கா. பிக்கப் லைன் எழுதிட்டு பக்கத்துல ஒரு ஆர்ட் போட்டாலும் ஓகே, மடக்கி வச்சுக்கோங்க. என்ன எழுதிருக்காருன்னு பாப்போம். ஆசிப்பேன் மாமா, இத பார்த்தா எப்படி அவங்க போன் வாங்குவாங்க? என்ன எழுதிருக்காரு அப்படின்னா, அது யூ பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டு ஒரு ஸ்மைலி படம் போட்டு பி ஸ்மைல். என்ன இது, ஏதோ பொங்கல் வாழ்த்து மாதிரி இருக்கு. அத்தை மாமா அவர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், அதோட முடிஞ்சிருச்சு. இத பார்த்துட்டு அவன் போன் நம்பர் எடுத்து போன் பண்ண வேண்டாமா அந்த பொண்ணு? அப்படி எழுதணும், போன் பண்ணுவாங்க. இத பார்த்து போன் பண்ணுவாங்க திட்டுறதுக்கா? சரி, எப்படி எதுக்கோ போன் பண்ணுவாங்க. சரி, ஒண்ணு முடிஞ்சது. இவர் என்ன எழுதிருக்காருன்னு பார்ப்போம். என்ன இதானா எடுக்கிறவன் ஹிந்திக்காரனா இருந்தா, ஹிந்திக்கார பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவ? இங்கிலீஷ் எழுதி வச்சிருக்க, அறிவு இருக்கா? தோட்டத்தானே நீங்கிற. சரி, இப்ப இதை ஹிந்திக்காரி எடுத்தாருன்னா தமிழ் தான் வேணும். அந்த பொண்ணுக்கு தமிழ்கார புருஷன் தான் வேணும், ஹிந்திக்காரெல்லாம் வேணாம். அவ பாக்கான கொரியன் மாதிரிதான் இருப்பா. இந்த நம்பர் படிக்கிற ஒண்ணுக்கா உனக்கு இந்த நம்பர் படிக்கிற உனக்கு தெரியாது, அந்த நம்பர் எழுதி நான் தான் உன்னோட புருஷன்னு. என்னது இது? அத கீழே ஒரு டிக்கி படம் போட்டிருக்கீல,
ரெண்டு மலை மட்டும்தான் இருக்கு. ஆட்டு இல்ல ஓட்டு இல்ல. அதுக்கப்புறம் நிறைய டாட் போட்டிருக்கான், ரத்த சொட்டிட்டு வர்ற மாதிரி போட்டு ஸ்மைலி பொம்மை போட்டிருக்கான். சரி அது அப்படி மடக்கிருங்க. மடக்க கூடாது, ரோல் பண்ணு. ரோல் பண்ணாதான் அழகா இருக்கும், அப்படின்னா எடுக்கணும்னு தோணும். எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துருங்க. இங்க பாருங்க, இதுல எவ்வளவு இங்க பாருங்க, பக்கத்துல வந்து இங்க பாருங்க, பாருங்க தெரியுதா? பாருங்க, ஹாய் ரோசா. அந்த ரோஸே ஏதோ ரோஸை கசக்கி போட்ட மாதிரிதான் லெட்டர் இருக்கு. ஹாய் ரோஸ் எழுதிதான். திஸ் இஸ் ஜாக். ஓ, நீங்க ஜாக்ன்னு சொன்னோடனே எல்லாரும் வந்துருவாங்க. உனக்கு ஒரு ஜில்லு கிடைக்கும், நான் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டேன். திஸ் இஸ் ஜாக் வெயிட்டிங் ஃபார் யுவர் அருவாள். அவ்வளவுதான், உனக்கு வெட்டு கன்ஃபார்ம். அது என்ன அருவாள்? அரைவல். இல்லடா, அத பார்த்து கூட நான் வந்து சந்தேகப்படல. அருவா மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு வேற போட்டிருந்தேன், அதனால கொஸ்டின் இருக்கா. நம்பர் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கு. இந்த அதே மாதிரி ரோல் பண்ணிரு. குறை மாசத்துக்கு குரங்கா இருப்பான் போல இருக்கு, எல்லாத்துலயும். சீக்கிரம். ஹாய் கரடி. பிரமோதி எழுதுங்களா? பரவாயில்லையே. ஓ டியர். ஓகே சார், நான் பியர் நினைச்சேன். என்ன ஏதோ கசக்கி பசக்கி வச்சிருக்க? டோனட்டு டோன்டா? புரியல எனக்கு. எங்கயோ பாட்டு வேலைக்கு போயிட்டு வந்து இங்க பாரு. கேமராமேன் இங்க பாரு. இரு கேமராமேன் இங்க பாருங்க. நம்பர்ல வேற இருக்குமே. சரி, நான் மறைச்சிக்கிறேன் எடிட்ல. இங்க பாருங்க, இந்த டோன்ட்ங்கிறத கட் பண்றேங்கிற பேர்ல உடல் ஒரு ஈ சேர்த்து டோனட்ங்கிற மாதிரி இருக்கு. வேற நான் என்ன நினைப்பேன்? இங்க பாரு, எவ்வளவு அழகா கட் பண்ணிருக்காங்க. டோன்ட்னு போட்டு அதுல ஒரு கட்டை எப்படி வந்து ஈ மாதிரி போட்டுருக்காங்க. ஈனா ஒரு கட்டு. சரி, டோன்ட் கான்டாக்ட் மீ. என்ன டோன்ட் கான்டாக்ட் மீ போட்ட? அப்பதான் பண்ணுவாங்க. எப்படி பொம்பளைங்கிறக்காண்டி எக்ஸ்ட்ரா அந்த ஸ்மைலி மேல ஒரு முடியா? 2 முடி இருக்குல்ல. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டியா? ரைட். அது அப்படி கரெக்டா வாய் வரைக்கும் வந்திருக்கு. பொண்ணு நைஸ். 2 முடிதான் இருக்கிற பொண்ணா கண்டிப்பா வர மாட்டான். இந்த அதே மாதிரி ரோல் பண்ணு. அப்படியா? தெரியாதுங்க, சாரி. மொத்தமே 2 முடிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, அது ரோல் பண்ணு. நீ எழுதிட்டே இல்லையா? நீ பெயிலு. அட்லீஸ்ட் ஒரு ஆன்டிக்காவது எழுது. ஒரு ஆன்டி. எதையாவது எழுது. ஆண்டிக்கு அவர் அங்கிள், நமக்கு ஏதாவது ஆண்டி அங்கிளா இருக்கா? அவனோட அங்கிள் அவனுக்கு மாமனா இருக்கா? எதையாவது போட்டு விடு. பை ஆன்டி வேரியன் கரெக்டா இருக்கும் உனக்கு. ரம்பா தொடனா ரம்பா தொடதான். பை ரம்பா தொடன்னு போட்டுரு. இல்ல வேண்டாம், பரவாயில்ல. ஹாய் டார்லிங்க. வேறு ஹாய் கீழே ஒரு ஆய் விழுந்திருக்கு. பேடா அவங்க எழுதல நினைக்கிறாமா? ஆய் கீழே ஒரு ஆய் விழுந்த மாதிரி பண்றாங்க. ஹாய் டார்லிங். ஹாய் டார்லிங், ஐ எம் யுவர் டியர். என்னடா இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா கூட முடியாது. இதெல்லாம் பொண்ணு வடிவா? இதெல்லாம் நியாயமா? சரி, இதே அதே மாதிரி ரோல் பண்ணு. வாங்க, டைம் ஆச்சு. லெட்ஸ் ஹரி அப், போலாம். வாங்க. இப்ப என்ன பண்றோம்? பொண்ணுங்க இருக்க இடத்துக்கு போறோம். அங்க போய் இந்த பேப்பர் எல்லாம் அவங்க முன்னாடியே போடுறோம். யார் எடுக்க நம்ம ஒளிஞ்சிருந்து பாக்குறேன். நான் உனக்கு நானே வந்துட்டு எங்க ஹாஸ்டல் மாடியில இருந்து கீழே போடுறேன். எங்க வாரனே எடுத்து மெசேஜ். ஆமா, இத பாத்தாங்கன்னு கண்டிப்பா லெட்டர் நினைக்க மாட்டாங்க. ஏதோ நல்லா இந்த ஏதாவது தூளுகில் உள்ள வச்சு இப்படி டப்புனு இழுத்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அழகா மடிச்சிருக்கா. நிறைய பழக்கம் இருக்கும் போல இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? இந்த இடத்துல ஒரு பவுடர் ஒன்று தெரியுமா இல்லையா? அப்படி போட்டு பிரிச்சு இப்படி வச்சுட்டு மூக்குல அப்படி இருப்பாங்க.
அதனால கரெக்டா மடிச்சிருக்க. நல்லா வந்துரு. உனக்கு இதே மாதிரி குடியார புருஷன் தான் வருவான்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் அவன் வச்சுக்கோங்க. சரி, அப்ப ஏன்டா கொண்டு நான் வச்சுக்கிறேன். வாங்க நம்ம கிளம்பலாம். வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாரும் ஒன்னா போவோம். என்ன ஏதோ நான் ஒன்னேதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். என்னல இப்படி பக்கத்துல வந்தாங்க. கிஸ்ஸா அடிக்க போறேன் கேமராக்கு. போற வழியில தான் நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். அங்க நிறைய பொண்ணுங்க சாயங்காலம் வராங்க. ஆமா, எனக்கு பிக்கப் லைனு பிக்கப் லைன் தேவையில்லைங்கிற காரணத்தினால நம்ம வந்துட்டு பண்ணல. நம்ம வந்து சும்மா அப்படி போலாம். ஓகேங்களா? அது இல்லாம நாலாம் பிக்கப் லைன் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் டக்குன்னு போன் எடுத்துருவாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் மாட்டிக்குவாங்க. ஏய் வெளி டாடா காட்டு அவ்வளவு அப்படி அசிங்கமா பண்ணிட்டு இருக்கோம் அப்பப்போ. அதனால கிளாஸ் ஒதுக்கி வச்சிருக்கோம். நம்ம கிளம்பலாம். நான் எழுதி போடனா போடலாம். எப்படி இதே யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க. நம்ம எடுத்து நமக்கு எதுக்கு அசிங்கமாக்கிக்கிட்டு நம்ம அசிங்கப்படாம வேற ஏதாவது பண்ணிக்கலாம். எப்படி எனக்கு வந்தாலும் எல்லாரும் இவங்க தான் தூக்குவாங்க. ஜாதி பசங்க பாஞ்சிருவானுங்க. நம்பர்னா லேடிஸ் அப்படின்னாங்களே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆளு எல்லாரும். அதனால வாங்க நம்ம எங்க வழியா போறாங்க அப்படி பாத்துட்டே வாங்க. இப்படிலாம் போக முடியாது. சூரஜ் வயிற்றுல குத்தி யூரின் வர வச்சிரு. அப்படின்னா ஸ்பீடா நடந்து வந்துடல அங்க வரைக்கும். எங்கே இருந்து வந்துருவியா? அப்படிதான் அது. தாத்தா குத்தி எங்க போகும் இப்படிதான் இருக்கும். அப்படி சாரத்துக்கிட்டு இப்படி உட்காந்து அந்த மாதிரி வீடு பழகினாங்க. நின்றுவாரு. ஐயே ஆயாதான் அந்த இப்படி தூக்கிட்டு அப்படி வந்தாங்க. நீ சொன்னா கேட்காது. இங்கதான் மைக் இருக்கு. அந்த பையன் போயிட்டாரா? ஐயோ, அங்க ஒரு பையன் டிங்கு டிங்குன்னு காட்டுறானா 18 பஸ். ஒரு பெல்ல போட்டுறாரு. கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் இங்கதான் இருக்காரு. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அது கூட தெரியாமல் இழிச்ச மாதிரி பேசிட்டு போயிருந்திருக்கேன். ஒரு பேப்பர் ஆக்சுவலாக நாங்கள் தூக்கி போட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு படியில் போட்டோம். இது போட்டாலும் பார்ப்பாங்களே எனக்கு ஒரு டவுட் தான். சரி, அதுக்கு வீட்டுக்குள்ளேயே போட்டு போய் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளேயே தூக்கி போட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக கேஸில் மாட்டிக்கு நினைக்கிறேன். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்த்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்டு இருந்தாங்க பார்த்துருக்கோம். சரி, அப்போ இதிலே போட்டலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிற கடைசி 2 பேப்பர் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தூக்கி வீசியாச்சு. ரிசல்ட் வந்துட்டு சீக்கிரமாக வெளியிடுவோம்.